Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா Xiaomi அவங்களோட Poco F series F3 வந்து globally வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Poco F2 ரிலீஸ் பண்ணுவாங்களா பார்த்தா Poco F3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, ஏதோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ரூமரா ஒன்னு போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இனிமே Pocoட F series வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது ரூமர்ஸாவே இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நான் வந்து Poco F1 வச்சிருக்கேன். Poco F2 ஓட சக்சஸர் Poco F2 வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் Poco F3 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரூமர்ஸ் அடிப்படையில் பார்த்தா ஒருவேளை மீ சீரிஸோ அல்லது ரெட்மி சீரிஸ்லோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் லான்ச் ஆகக்கூடாது, குளோபல் லான்ச் ஆன மாதிரி Poco F3 இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இங்கே லான்ச் ஆக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Poco அவங்களோட F3 வந்து குளோபலா வந்து லான்ச் பண்ணாங்க சொல்லியிருந்தேன். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. 5G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 800 சீரிஸ்ல வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்டா வந்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.67 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. வந்து நம்ம Xiaomi ஆகட்டும் ரெட்மி ஆகட்டும் ஏகப்பட்ட மொபைல்ஸ்ல வந்து IPS LCD பேனலோட டிஸ்பிளே தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். காதில் வந்து நமக்கு வந்து கேட்டு அழுத்து போயிருக்கும். என்னடா AMOLED டிஸ்பிளேக்கு கொஞ்சமாச்சும் தாவி போங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அந்த வகையில வந்து ரெட்மியோட Note 10 சீரிஸ்ல AMOLED டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அதே மாதிரி வந்து Pocoட F3 அவங்களே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்கு. ரொம்பவே நல்ல விஷயமா தெரியுது. IPS LCD இருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க சொல்லணும். சோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் இந்த மொபைல்ல ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கார்னிங் ப்ரொடக்ஷன் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட அடிஷனல் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா வந்து HDR10+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 360 வரைக்கும் டச் அப்ளிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன்னு இல்ல ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அதை சப்போர்ட் பண்றதுக்கு டால்மி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. HDR10+ டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளே எதிர்பார்த்தோம். ஏன்னா AMOLED டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் அவர் எதிர்பார்த்தோம். பட் இவங்க சொன்ன மாதிரி இன் டிஸ்பிளே கொடுக்கல. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன் டிஸ்பிளே கொடுத்திருக்கலாம். சைடு பார்த்து ரொம்ப போர் அடிச்சிச்சு, கொஞ்சம் இன் டிஸ்பிளே கொடுத்திருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க. பார்த்தா இந்த மொபைலோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகனோட 800 சீரிஸோட 870 தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன புது சாஃப்ட்வேரா இருக்கு, இதுவரை கேள்விப்படலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். சோ இது புது சாஃப்ட்வேர் தாங்க. பட் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து 860 ஆகும் 865 ப்ராசஸரோட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதை விட கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து 12% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். சோ 865 கம்பேர் பண்றதுக்கு 870 வந்து ஒரு 12% வரைக்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சோ ஆக மொத்த அளவுக்கு 860 ஆகும் 865 ஆகும் 875 ஆகும். சோ ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வந்து வேரி ஆகுமே தவிர மொத்தமா வந்து 865 ல இருந்து 870 வந்து ரொம்ப மிகப்பெரிய அப்கிரேட் எல்லாம் கிடையாது. 865 ல இருந்து 870 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா வந்து 6GB and 8GB வேரியன்ட்டும் அண்ட் ROM பாத்தீங்கன்னா வந்து 128GB and 256GB வேரியன்ட்ஸ்ல வந்து வரப்போகுது. இதை சப்போர்ட் பண்றது UFS 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா செக்ஷன் வருவோம். கேமரா செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல பின்னாடி பார்த்தா AI ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா வந்து 48 MP-க்கான சோனியோட IMX582 இந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 48 MP-க்கான பிரைமரி வந்து கொடுத்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு கீழே வந்து பார்த்தா ரெண்டாவது கேமரா 8 MP-க்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் மூணாவது கேமரா பாத்தீங்கன்னா வந்து 5 MP கொண்ட டெலி மேக்ரோ கொடுத்திருக்காங்க. ஒன்னு டெலிஃபோட்டோ கொடுத்திருக்கணும், இல்ல மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்கணும், இல்ல நாலாவது வந்து மேக்ரோ டெலி வந்து கொடுத்திருக்கணும். ரெண்டு ஜாயின் பண்ணி 5 MP-க்கு டெலி மேக்ரோ வந்து கொடுத்திருக்காங்க. சோ ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பாத்தீங்கன்னா வந்து 20 மெகா பிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து 5000 mAh 6000 mAh கிடையாது 4520 mAh தான் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் 5000 mAh ஆவது கொடுத்திருக்கலாம். எல்லா மொபைலையும் வந்து மிட் ரேஞ்ச் மொபைலே ஏகப்பட்ட மொபைல வந்து 5000 mAh வந்து கொடுத்திருக்காங்க. பட் இவங்க கொஞ்சமே கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் தெரியல. 4520 மெகாஹெர்ட்ஸ் கொண்ட பேட்டரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வச்சுட்டு என்ன பண்றது தெரியல. 4500 mAh தான் கொடுத்திருக்காங்க. 5000 கொடுத்திருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா வந்து 3 கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆர்டிக் ஒயிட், நைட் பிளாக் அண்ட் டீப் ஓசன் ப்ளூ இந்த மாதிரி 3 கலர் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா வந்து எந்த பிரைஸ் வேரியன்ட்ல வந்து லான்ச் ஆகும் பாத்தீங்கன்னா வந்து அதாவது 299 யூரோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து லான்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. பிரைசிங் பார்த்தா வந்து இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து ஒரு 23,000 இருந்து 25,000 வந்து லான்ச் ஆகும் தான் எதிர்பார்க்கணும். அண்ட் இந்த மொபைல் அவங்க சொன்ன மாதிரி அதாவது அந்த ரூமர்ஸ் வந்து சொன்ன மாதிரி வந்து போக்கோட F சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மொபைல் வந்து எதோட வெர்ஷன்ல வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்மியோ அல்லது மீ வெர்ஷன்ல தான் வரக்கான சான்சஸ் இருக்கு. ரெட்மில வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து K30 K40 இந்த மாதிரி தான் போவாங்களே தவிர
நெக்ஸ்ட் அதை விட்டு பார்த்தீங்கன்னா மீயோட நெக்ஸ்ட் வெர்ஷனில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து 5G சப்போர்ட் இருக்கு. என்னடா இந்த 5G சப்போர்ட் தான் நான் முதல்ல சொல்லணும், நீ அப்போ லாஸ்ட்ல வந்து சொல்றேன்னு கேட்கலாம். ஏன்னா வந்து 5G சப்போர்ட் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு 2 வருஷத்துல வந்து கண்டிப்பாக வராது. இப்போதைக்கு நீங்கள் இந்த 5G மொபைல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எப்படி 1-2 வருஷத்துக்குள்ள மேக்ஸிமம் பர்பஸ் வந்து மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த 5G மொபைல் என்ன பொறுத்தளவுக்கு யாருக்குமே வந்து யூஸ் ஆகாது. மேபி 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 5G எல்லாம் லான்ச் பண்ணி நம்ம அந்த ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் டீடைல்ஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து ஒர்த்தா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 5Gயோட வேரியன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எப்படின்னா ஒரு நல்ல விஷயமா தெரியும். இப்போதைக்கு வந்து எல்லா மொபைலுமே வந்து 5G மொபைல் 5G வேரியன்ட்ல லான்ச் பண்ணி நம்ம பேருக்கு வேணா சொல்லிக்கலாம் 5G மொபைல் வந்து வச்சிருக்கோம் சொல்லிக்கலாம். பட் எப்படி 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 5G எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ 5G மொபைல் வாங்கிக்கலாமே. இப்போதைக்கு வந்து 5G பற்றி பெருமையாக பேசுறதுல ஒன்றும் இல்லை. 5G வேரியன்ட் கொண்டு வரட்டும். ஸோ எப்படி கொஞ்சம் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து 5G வந்ததுக்கப்புறம் எல்லா டீடைல்ஸுமே நமக்கு தெரியதா போகுது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து Poco F3 ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். Poco F அஃபிஷியல் குளோபல் ரிலீஸோட அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பேன். அவங்க சொன்ன மாதிரி வந்து Poco F சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணதான் நானும் ஆசைப்படுறேன். ஸோ அப்படி கண்டினியூ பண்ணலாட்டி ரெட்மி சீரிஸில் அது மீ சீரிஸில் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Poco F3 வந்து வேற பேரில் வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகும். அது எப்போ லான்ச் ஆகுனா வந்து மார்ச்சோட எண்ட்லேருந்து ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த வெர்ஷனில் எந்த பேரில் வந்து இவங்க வந்து லான்ச் ஆகிறாங்க, அல்லது மேபி Poco F3 வந்து லான்ச் ஆகிறாங்களா, Poco F2 லான்ச் ஆகிறாங்கன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சு. 5G சப்போர்ட் இருக்கு, 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க, 128 சப்போர்ட் இருக்கு, AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, டூயல் ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு பிரைசிங் இதை விட கம்மியாக லான்ச் பண்ணுவாங்களா? 23,000 22,000 லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து தாறுமாறாக பிச்சுக்கிட்டு போகும். எல்லாருமே வந்து வாங்குவாங்க. இவங்க 25,000 27,000 லான்ச் பண்ணாங்கன்னா கஷ்டம் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு எந்த பிரைசிங் வந்து லான்ச் பண்ணுறாங்க, எந்த நேமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.